அண்மை செய்தி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விண்வெளியில் உள்ள சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் மோடி பேசியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றுள்ளார் சுபான்ஷு சுக்லா. இந்நிலையில் விண்வெளியில் உள்ள சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் மோடி பேசியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விண்வெளியில் உள்ள சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் மோடி பேசியிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, விண்வெளியில் உள்ள சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் மோடி உரையாடி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் மிக முக்கியமான ஒரு ஆய்வுக்காக சென்றிருக்கக்கூடிய இந்தியரான சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக, அதாவது அந்த வீடியோ கான்பரன்சிங் மூலமாக பேசியிருப்பதாக தற்போது பிஎம்ஓ இந்தியா அவர்களுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு இந்த 14 நாட்கள் இந்த திட்டத்தில் மிக முக்கியமாக 40 ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு இந்தியர் நேரடியாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறதான் தொடர்ச்சியாக நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கோம். ராகேஷ் சர்மாவுக்கு பிறகாக நேரடியாக, அதாவது இந்திய வம்சாவளி அப்படிங்கிறது இல்லாம நேரடியாக இந்தியாவில் பிறந்து வளர்ந்து இந்திய விமான படையில் ஒரு மிக முக்கியமான விமானியாக இருந்த சுக்லா இந்த 14 நாட்கள் பயணத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவர் சென்றிருக்கிறார். 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை இந்த 4 பேர் கொண்ட குழுவானது செய்ய இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் பிரதமர் மோடி குறிப்பிட்டு இந்த வீடியோ கான்பரன்சிங் மூலமாக நேரடியாக சுபான்ஷு சுக்லாவுடன் பேசியிருக்கார். என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு தொடர்பான தகவல் இது வரைக்கும் வெளியிடப்படவில்லை. தற்போது வரைக்குமே அந்த புகைப்படத்துடன் காட்சிகள் தான் தற்போது வெளியாக இருக்கிறது. 14 நாட்கள் பயணத்துக்கு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பயணம் முடிந்ததற்கு பிறகாக, இந்தியா வந்ததுக்கு பிறகாக சுபான்ஷு சுக்லா நிச்சயமாக பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு.